வணக்கம். கேழ்வரகு மாவில் இடியப்பம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அரிசி மாவும் கேழ்வரகு மாவும் சேர்த்து செய்யலாம். கிளாஸால் 3 கிளாஸ் கேழ்வரகு மாவு, 1 கிளாஸ் அரிசி மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட சுடு தண்ணி காய வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க வச்சா சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி சேர்த்துக்கணும். நம்ம எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதில் ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பத்தாததுக்கு சேர்த்துக்கணும். இப்போ நான் கரெக்டாக 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இது பெனஞ்சு பார்த்த அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ தண்ணி இன்னும் சேர்க்கணுன்ட்டு. இப்போ மாவு நல்லா பெனஞ்சாச்சு. கரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி தான். 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். 4 கிளாஸ் மாவுனா 3 கிளாஸ் தண்ணி. வேறு எந்த மறுபடியும் சேர்க்கவே இல்லை. 3 கிளாஸ் தண்ணி தான். இட்லி பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் இடியப்பம் பிழிஞ்சு எடுக்கலாம். நம்ம அந்த பள்ளத்துக்கு பிழியலாம், இல்லைன்னா ரவுண்டாக பிழிஞ்சுக்கலாம். நல்லா மாவை உருட்டிட்டு இடியப்பம் போட்டு இதில் வச்சிடலாம். மாவு கூட ஏதோ கறி கூட சேர்த்து சாப்பிட்றதுனா குருமா கூட உப்பு சேர்த்து பிணையணும். பால் கூடனா உப்பு சேர்க்க வேண்டாம். மாவு போட்டாச்சு. நல்லா வருதானோ ஒரு டைம் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் இது மேலே பண்ணலாம். இந்த தண்ணி கொதிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். நம்ம அரிசி மாவு கலந்து ராகி மாவு கூட அரிசி மாவு கலந்து செய்யல நல்லா வரும். மூடி போட்டுக்கலாம். வெறும் கேப்ப மாவுலேயும் வரும். ஆனால் அங்கங்கே முறிஞ்சு ஒரு மாதிரி கட்டான மாதிரி இருக்கும். வெந்துடுச்சு. இப்போ எடுக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இடியப்பம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி வைக்கணும். வெளியிலே வச்சோன்னா காஞ்சிடும். இப்போ ரவுண்டாக சுற்றிக்கலாம். ரொம்பவும் அடுக்கடுக்காக சுற்றக்கூடாது. அப்படி சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே டயத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இடியப்பம் மூடி வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் மூடினா போதும். மூடிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி இது மேலே பிழிஞ்சுக்கலாம். இப்போ ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா செட் ஆகிடும்.
வெயிட் ஏற ஏற உள்ளே செட் ஆகிடும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு எடுத்து, துணி உள்ளே வந்து காஞ்சிருக்கும். தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாவு இந்த கட்டையில் 3.5 கட்டை அளவு வரும். இப்போ 3 கட்டை, அதுக்கப்புறம் ஒரு அரை அளவு இருக்குது. 5 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம பசும்பால் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம், சர்க்கரை போட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட பால் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம். குருமா, கோசுமல்லி இது கூட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா ஊறினோன்னா உதிரி உதிரியாக வரும். இப்போ ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நன்றி.